ஒரு சிறு தொண்டன் கூட நம்ம வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா ஒரே கட்சி எதுன்னா அதிமுக மட்டும் தான். பணத்தை கூட்டு வருவாங்க. ஆனா எடப்பாடிகிட்ட வர கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா சராசரியா ஃபேமிலியா வருது. ஏன்னா எல்லாம் பாதிச்சுக்கிறாங்க. இந்த திருட்டு திமுக அரசு வந்து இப்ப இந்த 4.5 ஆண்டு காலத்துல எல்லா நலத்திட்டங்களையும் நுப்பாட்டினது வந்து மக்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு வந்து இருக்கு. வருகிற 2026ல கண்டிப்பான முறையில் எடப்பாடியார் வந்து ஆட்சி அமைதியில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. தாய் தான் குழந்தைக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும் கனவு கண்டாங்களோ அத்தனையும் நம்ம புரட்சி தலைவி அம்மா வந்து அந்த குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கி பள்ளிக்கு அனுப்பி தொலைநோக்கு சிந்தனையோட தொலைதூர கல்வியை எட்டி பிடிக்கணும்னு மடிக்கணினியும் கொடுத்து அவங்கள சிறப்பாக வழிநடத்தி ஒரு சிறந்த இளைஞர்களாகவும் சிறந்த மக்களாகவும் வழிநடத்துறாங்க. அம்மாவுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். இப்போ அவன் பொம்மை, அந்த பொம்மை சொன்னான் 4 நாள் தாங்காது, 4 மாசம் தாங்காது, 3 மாசம் தாங்காது, 4.5 வருஷம் சிறப்பான ஆட்சி கொடுத்து 2500 ரூபாய் கொடுத்து அந்த மக்களை வந்து குதூகல பொங்கலா வச்சாரு. அது ஒரு புரட்சி தானே. திருடன் யாருன்னு தெரியும், கண்டுபிடிக்க மாட்டான். குற்றவாளி யாருன்னு தெரியும், பிடிக்க மாட்டாங்க. அவன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அப்ப இவன் வந்து தரமற்ற ஆட்சி நடத்திட்டு இருக்காருனால இந்த ஆளை விரட்டுறதுக்கு தகுந்த ஒரே தலைவர் எடப்பாடியார் தான். ஆனா நம்ம ஒண்ணு திமுக கட்சிக்காரங்க மாதிரி நம்ம வந்து ஒரு குடும்ப ஆட்சி நம்ம கிடையாது. விடியல் வந்து திமுக அரசு, திமுக ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும்தான் விடியல ஒழிய மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியல் இல்லை. இபிஎஸ் ஐயா வந்தாதான் மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. அம்மாவுடைய சொல்லுக்கு பிரகாரம் கட்டுப்பட்டு இன்னைக்கே இருக்கோம், அன்னைக்கே இருக்கிறோம், எப்பவும் இருப்போம். ஆனா இப்போ வந்து ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு அப்புறம் இபிஎஸோட ஆட்சி எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாற்றுதலை வந்து உருவாக்கி இருக்குது, அதை பத்தி சொல்லுங்க. ஒரு உதாரணம் சொல்லனா, நாங்க ஐயா வந்து ஆட்சிக்கு வந்து கொரோனா காலத்துல அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கொடுத்தாங்க. கொரோனா காலத்துல செயல்படுறது பார்த்தீங்கன்னா அந்த 4 வருஷத்துல ரொம்ப அருமையா செயல்பட்டார். எந்த ஆட்சி இருந்தாலும் திமுக வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டாங்க இல்லையா, அவங்க வந்து சரியா செய்யல. ஆனா ஐயா எடப்பாடி அவர்கள் நல்லா சிறப்பா செயல்பட்டாங்க. அதுவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இப்போ மறுபடியும் மக்கள் 234 தொகுதியிலையும் இந்த திமுக மேல ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க. எப்போ இவங்களை வெளியே அனுப்பலாம், எதுவுமே நிறைவேற்ற முடியல. சட்டம் ஒழுங்கு சீர்பட்டு போயிடுது. எங்க பார்த்தாலும் கஞ்சா புழக்கம், எல்லாமே சின்ன பசங்கள்லாம் கெட்டு போறாங்க. இதனால வந்து பாதிப்பு ரொம்ப இருக்குது. புரியுங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. புரியுங்களா? அவங்க நிறைவேற்றல, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல, எதுவுமே நிறைவேற்றல. ஆனா ஐயா எடப்பாடியார் ஐயா இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்தவரையும் அவர் சொல்றது அத்தனையுமே நிறைவேற்றுவாரு, மக்களுக்கு நல்லது செய்வார்னு நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி நாங்க ஒரு சிறு தொண்டனாகிய எங்களையும் ஒரு சைதை தொகுதி, சைதாப்பேட்டை தொகுதி, தென்சென்னை மாவட்ட செயலர் அண்ணன் விருகையார் அவர்கள் முன்னிலையில நாங்கெல்லாம் அவருக்கு இருந்த தலைமையில் இருக்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்னென்ன யாருக்கு என்னென்ன செய்யுமோ அவரும் செய்கிறார். அதுக்கு சிறப்பாக செயலாற்றுகிறார் செய்தி பகுதி செயலாளர் சுகுமார் அவர்கள். அவரும் அருமையாக செயல்பட்டுக்கிறார். புரியுங்களா? அவங்களுக்கு தேவையானது எங்களுக்கு மக்களுக்கு தேவையான அவரும் செஞ்சுங்கிறார். நாங்கள் ஆட்சியில் கிடையாது. அவர் மா சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கிறார், எதுவுமே செய்யல. சைதாப்பேட்டை தொகுதியில் வந்து அவருக்கு கெட்ட பேர் கிடையாது. இந்த யார் சாருன்னு ஒருத்தர் இருக்கிறார், அது யாருக்குன்னு முடிவு தெரியாமல் இருக்குது. யார் சார்னா தெரியுமா உங்களுக்கு? அண்ணா பல்கலைக்கழகத்தில் யாருன்னு தெரியல. அது இன்னொரு ரிப்போர்ட்டே வரல. கேட்டால் உள்ள போயிட்டான்றாங்க. அதை விட்டுருங்க, அந்த சப்ஜெக்ட் விட்டுருங்க. சைதாப்பேட்டை மக்கள் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் 234 தொகுதி இருக்கிறாங்க. இந்த தொகுதியில் எங்களுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சைதாப்பேட்டை தொகுதியில் யார் தொகுதியில் நின்னாலும், அதிமுக சார்பாக நின்னாலும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புரியுங்களா? இப்போ நானும் சிறுத்துள்ள சைதாப்பேட்டை அம்மா பேரே பகுதி செயலாளர், இவர் மாவட்ட இணை செயலாளர், அம்மா வழக்கறிஞர் அணி, எல்லாமே எல்லா நண்பர்களும் இவங்க இளைஞருடைய வட்ட செயலாளர் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் சிறப்பாக செயல்பட்டுக்கிறாங்க. இப்போ நாங்களும் எங்களுக்கும் ஒரு உரிமையை கொடுத்து ஐயா எடப்பாடி ஐயா நீங்களும் மனு தாக்கல் பண்ணலாம். ஒரு சிறு தொண்டன் கூட நம்ம வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா ஒரே கட்சி எதுன்னா அதிமுக மட்டும்தான். திமுக மாதிரி கிடையாது. இது திமுக அவங்க குடும்பம், அவங்க வாரிசு தான். யார் மாவட்ட செயலாளருக்காரோ இருக்காரோ அவங்கவுங்க தான் வர முடியும், தவிர மற்ற யாரும் வர முடியாது. ஆனா இந்த அதிமுக பொறுத்த மட்டும்தான் சிறு தொண்டன் கூட எல்லாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்போ வந்து ஏடிஎம்கேவோட ஆதரவுங்கிறது வந்து மக்களுக்கு வந்து எப்படி இருக்கு, நீங்க பாக்குறேன்னா இது உங்களுக்கே தெரியுங்க, நீங்களே விசாரிக்கலாங்க. இப்போ அலையே வராங்க ஜனகம். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் எங்க போனாலும் மக்கள் சராசரியா வராங்க. இப்போ வந்து யார் வந்தாலும் சரி, நீ எந்த கூட்டத்தெல்லாம் பாருங்க, அவங்க வந்து பணத்தை கூட்டு வருவாங்க. ஆனா எடப்பாடிகிட்ட வர கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா சராசரியா ஃபேமிலியா வருது. ஏன்னா எல்லாம் பாதிச்சுக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் தரம் எல்லாருக்கும் கொடுத்துடல அவங்க திமுக வந்து. ஆனா இவரு வந்தா சிறப்பா செயல்படுவாரு, மக்களுக்கு நல்லது செய்வார்னு சொல்லிட்டு ஏற்கனவே 4 வருஷம் ஆட்சி பண்ணாருல்ல, ஆட்சி பண்ணதுல சிறப்பா இருக்குது செயல்பாடு. அதனால நல்லதே நடக்கும்ட்டு மக்கள் விரும்புறாங்க. 234 தொகுதியில 220 தொகுதி மேல ஜெயிப்பதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கருத்து கணிப்பு சொல்ல கூட்டணியோட நாங்க சொல்றோம். நாங்க உடனே தனித்து கேட்காதீங்க, கூட்டணியோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஐயாவோட ஆட்சி இப்போ வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அவங்களுக்கு அப்புறம் இது வந்து எந்த அளவுக்கு வந்து மாற்றம் வரப்போகுது, எதிர்பார்க்கலாம்? அதாவது கடந்த 4.5 ஆண்டுகள் வந்து
எடப்பாடியார் வந்து சிறப்பான ஒரு மகத்தான ஆட்சியை வந்து பொற்கால ஆட்சியை வந்து அம்மா போல அம்மாவின் ஆன்மாக இருந்து பொற்கால ஆட்சியை நடத்தி காமிச்சிருக்கார். அதாவது என்னன்னா கொரோனா பீரியட் வந்து 2 வருஷம் வந்து ஆட்சி காலத்துல வந்து மிகப்பெரிய கடுமையான ஒரு சவாலாக இருந்துச்சு. அதையும் தாண்டி மீதம் இருக்க 2.5 ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு பல்வேறு கல்வி கடன் ரத்து, இந்த மாதிரி மருத்துவக் கல்லூரி, கலைக்கல்லூரி, அப்படி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அதிகமான இளைய தலைமுறைகளுக்கு அந்த ஆட்சியில வந்து நன்மைகளை செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்கள், அம்மா உணவகம், அம்மா கிளினிக், இந்த மாதிரி வந்து பல்வேறு நல்ல திட்டங்கள் அனைத்தையுமே வந்து செயல்பாட்டில் இருந்துச்சு. ஆனா இந்த திருட்டு திமுக அரசு வந்து இப்ப இந்த 4.5 ஆண்டு காலத்துல எல்லா நலத்திட்டங்களையும் நுப்பாட்டினது வந்து மக்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு வந்து இருக்கு. வருகிற 2026 கண்டிப்பான முறையில் எடப்பாடியார் வந்து ஆட்சி அமைவதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. நாங்கள் இருக்கிற பகுதியில் தேனி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். தேனி மாவட்டத்திலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் போட்டியிடணும்னு சொல்லி பல்வேறு நாங்கள் எல்லாருமே வந்து எடப்பாடியார் வந்து எங்கள் தொகுதி கம்பம் தொகுதியில் நிற்கணும், போடி தொகுதியில் நிற்கணும், ஆண்டிவேட்டி தொகுதியில் நிற்கணும், இந்த மாதிரி வந்து பெரியகுளம் தொகுதியில் நிற்கணும் அப்படின்ற விருப்ப மனுக்கள் இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். பொற்கால ஆட்சி மாதிரி சேலத்தில் நல்ல ஒரு பாலங்கள், பல்வேறு திட்டங்கள் எல்லாமே செஞ்சது மாதிரி எங்கள் மாவட்டத்தில் எடப்பாடியார் நின்று வென்று அதை வந்து முதலமைச்சராகி பல்வேறு திட்டங்களும் எங்கள் மாவட்டத்துக்கும் நல்லபடியாக அவர் செய்யணும், தமிழ்நாட்டுக்கும் நல்லபடியாக செய்வார் அப்படின்ற நம்பிக்கையை வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா காலத்துக்கு அப்புறம் எடப்பாடியாரை பார்த்த உடனேவும் எங்களுக்கு அந்த ஒரு முழுமையான நம்பிக்கை வந்திருக்கு. எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக செயலாளர் எல்லாமே எடப்பாடியார் வந்ததுக்கு அப்புறம் இளைய தலைமுறைக்கு கொடுத்துருக்காங்க. நானும் ஒரு பகுதிக்கு ஒன்றிய கழக செயலாளர் தான். இங்கே நிற்கிற இளைய தலைமுறைகள் எல்லாமே மாவட்ட சார்பணி மாவட்ட செயலாளர்கள், மகளிர் அணி எல்லாருக்கும் வந்து முன்னுரிமை வந்து எடப்பாடியார் வந்து அம்மா போல இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் வந்து சிறப்பான முறையில் அந்த கட்சியை வழி எடுத்து போறாரு. தேனி மாவட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் இருந்தும் ஒன்றும் செய்யலை, ஏன்னா பதவியிலிருந்து எதுவுமே செய்யலை வைக்கலை. ஆனால் இருந்தாலும் இவர் வந்ததுக்கு அப்புறம் தேனி மாவட்டம் நல்லபடியாக வந்து தேனி மாவட்டத்தில் பொற்கால ஆட்சி வந்து மீண்டும் வரும் அப்படின்ற நம்பிக்கை, 26 ஆட்சிக்கு வருவோம், மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்ற நம்பிக்கை வந்து முழுமையான இதில் இருக்கு. வணக்கம், நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். மாவட்ட மகளிர் அணி இணைச் செயலராக இருக்கேன். அரசியல் வழிகாட்டி ஆசான் அக்ரியாருடைய வழிகாட்டுதல் படி நாங்கள் எல்லாம் கட்சி பணி செஞ்சுட்டு இருக்கோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வரலாறு காணாத தலைவி. நாம வந்து ஜான்சி ராணியை பார்த்துருப்போம், இந்திரா காந்தியை கேள்விப்பட்டிருப்போம், பெரிய தேச தலைவரோட கேள்விப்பட்டிருப்போம். நான் அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமா புரட்சி தலைவி அம்மாவின் வடிவில் நாம பார்த்தோம். அம்மாவுடைய ஆட்சி காலத்துல அவங்களுடைய விழி அசைவுல தமிழகத்தை ஆட்சி பண்ணி மக்களுக்கு எத்தனையோ நல்ல பல திட்டங்களை கொடுத்து மக்களை வந்து என்ன சொல்றது, தான் சொந்த காலிலே வாழலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்தாங்க. குறிப்பா பெண்களுக்கு வந்து பெண்களையே முன்னிறுத்தி பல திட்டங்கள், அதுல சத்துணவு அமைப்பாளர், அதுல ஃபுல்லா பெண்களே, பெண்களுக்கு லேப்டாப், பெண்களுக்கு தாலிக்கு தங்கம், அவங்க பேறு காலத்துல வந்து அவங்களுக்கு நிதி உதவி, அந்த குழந்தைங்களுக்கு கல்வி உபகரணங்கள், யூனிஃபார்ம், செப்பல், அதாவது ஒரு தாய் தான் குழந்தைக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும் கனவு கண்டாங்களோ அத்தனையும் நம்ம புரட்சி தலைவி அம்மா வந்து அந்த குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கி பள்ளிக்கு அனுப்பி தொலைநோக்கு சிந்தனையோட தொலைதூர கல்வியை எட்டி பிடிக்கணும்னு மடிக்கணினியும் கொடுத்து அவங்கள சீரு சிறப்பாக வழிநடத்தி ஒரு சிறந்த இளைஞர்களாகவும் சிறந்த மக்களாகவும் வழி நடத்துறாங்க. அம்மாவின் ஆட்சிக்கு பிறகு, அம்மாவிற்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். அதை நான் மார்த்தட்டி சொல்லுவேங்க, சத்தியமணி சொல்லுவேன். ஏன்னு கேட்டா இன்னைக்கு ஒரு கட்சியில வந்து ஒரு தலைவர் வந்து அவங்க இல்லை அப்படின்ற பட்சத்துல அதுல பல கலகங்கள் நடக்கும். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலை எடப்பாடியார் எத்தனையோ சோதனைகளை, எத்தனையோ துரோகிங்களுடைய துரோகத்தையும் எதிரிகளுடைய அந்த போராட்டங்களையும் மொத்தமா அம்மாவின் வடிவுல முறியடிச்சு 4.5 வருஷம் இவர் ஆட்சி பண்ணுவாரான்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்கார இந்த ஸ்டாலின் வந்து பொம்மை முதல்வர் ஸ்டாலின், இப்ப அவன் பொம்மை, அந்த பொம்மை சொன்னான் 4 நாள் தாங்காது, 4 மாசம் தாங்காது, 3 மாசம் தாங்காது, 4.5 வருஷம் சிறப்பான ஆட்சி கொடுத்து தமிழகத்துல வந்து ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு குடிமராமத்து பணிகளை வந்து நீர்நிலைகளை வந்து தூர்வாடுறது, அந்த தூர்வார நீர்நிலைகளை வந்து அந்த விவசாயத்துக்கு தக்க வைக்கிறது விவசாயிகள் இருந்தே ஆரம்பிச்சார். ஒரு விவசாயம் தான் ஒரு நாட்டோட முதுகெலும்பு, அந்த முதுகெலும்பை சரிப்படுத்தினாரு. அடுத்தபடியா புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டங்கள், மடிக்கணினி திட்டம், சைக்கிள் திட்டம், ஸ்கூட்டி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், பேறுகால திட்டம், அதாவது பொங்கலுக்கு வந்து இன்னைக்கு அந்த ஆள் சொன்னாரு 3500 கூட 4000 கணக்கு வழக்கு இல்லாம சொல்லியிருந்தாரு. புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து
அம்மா 100 ரூபாய் கொடுத்தாங்க, கொடுத்து ஒரு கை கரும்போட கொடுத்தாங்க. புரட்சி தமிழர் வந்து 2500 ரூபாய் கொடுத்து அந்த மக்களை வந்து குதூகல பொங்கலா வச்சாரு. அது ஒரு புரட்சி தானே. இன்னைக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடையும் கொடுத்து அந்த 7.5%த்துல நம்மெல்லாம் அந்த டாக்டர் ஆவோமா, நமக்கு இந்த கல்வி கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்த குழந்தைங்களை வந்து நம்மளால முடியும்னு சொல்லிட்டு எடப்பாடியார் பெரிய சாதனை பண்ணார். 7.5% கொடுத்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவருக்கும் வந்து அந்த மருத்துவத்துல இடம் பெற்று அவன் இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கான். 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாரு. புரட்சி அது. அப்போ புரட்சி தலைவி அம்மாவுக்கு அப்புறம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து இன்னும் மெருகேத்தினார், அந்த திட்டங்களை மெருகேத்தினார், இன்னும் வழி நடத்தினார். நிறைய மக்களுக்காக நிறைய வந்து செய்யணும் போராடி செஞ்சுட்டு தான் இருந்தார். ஏன்னா இந்த திருடனுங்களுக்கு அந்த எதிர்கட்சிக்காரங்க பண்ண துரோகம், அந்த துரோகத்தையும் முறியடிச்சு தமிழகத்தையும் நல்ல முறையில் வழி நடத்தி 4.5 வருஷம் சிறப்பான ஆட்சி பண்ணி சூப்பர் முதலமைச்சராக பேர் எடுத்தாரு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற அந்த அவல ஆட்சி, திமுக வந்து அவல ஆட்சின்னு அந்த ஆட்சியை பத்தி சொல்லும் போதே நமக்கு எல்லாம் கொதிக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு தெருவுல வந்து ஒரு சாதாரண ஒரு பெண் வந்து கடைக்கு போயிட்டு முழுமையா வீடு போய் சேர்வாளான்னு சந்தேகமாக்குது. அவளை பாதுகாப்பு பண்றது அவங்க வீட்டுல இருந்து 3 பேரும், அவளுக்கு தெரிஞ்சவங்க 3 பேரும் வீடு போயிட்டியான்னு போன் பண்ணி கேக்குறாங்க. கோயிலுக்கு வந்த போற பொண்ணு வீட்டுக்கு போயிடுச்சான்னு சொல்லி போன் பண்ணி கேக்குறாங்க. அப்ப பாதுகாப்பு இல்லாத அரசு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயசான முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. ஒரு கடை தெருவோரம் கடை வச்சுட்டு இருக்கான், அவன் நல்லபடியா அந்த பொருளை வித்து அவன் குடும்பத்தை வாழ்வாதாரத்தை போவானான்னு சொல்ல முடியாது. எப்ப வந்து எந்த மூலையில் திருடின்னு போவான்னு தெரியாது. திருடன் யாருன்னு தெரியும், கண்டுபிடிக்க மாட்டான். குற்றவாளி யாருன்னு தெரியும், பிடிக்க மாட்டாங்க. அவன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அப்ப இவன் வந்து தரமற்ற ஆட்சி நடத்திட்டு இருக்காருனால இந்த ஆளை விரட்டுறதுக்கு தகுந்த ஒரே தலைவர் எடப்பாடியார் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இன்னைக்கு வந்து ஒரு அடிமட்ட தொண்டன் கூட வந்து ஒரு தொகுதிக்கு வந்து பணம் கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியை வளர்த்து கொடுத்த ஒரே ஆளு புரட்சி தமிழர் எடப்பாடியார். 2026ல இந்த இளைஞர் சமுதாயத்துல இருந்து, பெண்கள்ல இருந்து, முதியவர்கள் இருந்து, மாணவர்கள் இருந்து அத்தனை பேருமே எடப்பாடியார் இருந்தா தமிழ்நாடு சூப்பரா இருக்குன்ற மாதிரி புரட்சி தலைவி அம்மாவுடைய பேரை கொண்டு வந்துட்டார். அப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து சிறப்பான முதல்வரா மிக விரைவில் வரதான் போறார். அதெல்லாம் பெண்கள் எப்பன்னு காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா கழனி வேலைக்கு போற பெண்கள் கூட வந்து இப்ப யோசிக்கிறாங்க, எடப்பாடியார் ஆட்சியிலே வந்து நம்ம பொங்கலுக்கு 2500 ரூபாய் வாங்கணும், சன்ன ரக அரிசி கொடுத்தாங்க ரேஷன்ல, இன்னைக்கு எல்லாமே எதுவுமே கிடைக்கலன்றது பக்கத்துல இவனுங்க பண்ற அநியாயம், அக்கிரம்பு, பாதுகாப்பு இல்லாத உயிர் பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜனங்க. இதுக்கெல்லாம் சாவு மணி அடிக்கிறதுக்கு 2026ல மிக விரைவில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சரா ஆணித்தரமா உட்கார போறாரு. அது தமிழக பெண்கள் வந்து முடிவு எடுத்துட்டாங்க, இளைஞர்கள் முடிவு எடுத்துட்டாங்க. இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நாம அத்தனை பேரும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் வழிகாட்டுதல் படி நம்ம அவருடைய விழி அசைவுல நம்மளுடைய கழக பணியை செஞ்சு 2026ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி அமைக்கும் என்பதை புரட்சி தலைவி அம்மா மீது ஆணையிட்டு சொல்றேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நம்ம தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து சீரும் சிறப்புமாக 4.5 வருஷமாக நல்ல சிறப்பாக நடத்தினார். பெண்களுக்கு தாலிக்கு தங்கம், பெண்களுக்கு மணிக்கணினி, இருசக்கர வாகனம், பெண்களுக்கு வந்து மானியத்தில் வந்து ஒரு 35% வரைக்கும் அம்மா கொடுத்துருக்காங்க. கொடுத்து இதையே வந்து நான் ஒரு ராஜபாளை வந்து ஒரு நகர மகளிர் அணி செயலாளர், அதாவது என்ன இத்தனை திட்டங்களை வந்து 2 பெண் குழந்தைகள் உள்ள ஒரு 50,000 வந்து கொடுத்தாங்க. 2 பெண் குழந்தைகளுக்கு திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம், இப்படி பல திட்டங்களை வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு செல்ல பிள்ளையாகவும் இப்படி ஒரு முதலமைச்சர் வந்து நாங்கள் இப்போ வரைக்கும் எந்த இதே நாங்கள் கண்டதும் இல்லை. ஏன்னா நம்ம அதிமுகங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு ஏன்னா யாருமே தலைவர்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு வந்தது தான் அம்மாவும் சரி ஐயாவும் சரி கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம ஒன்றும் திமுக கட்சிக்காரங்க மாதிரி நம்ம வந்து ஒரு குடும்ப ஆட்சி நம்ம கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து இதுல வந்து நம்ம எல்லாருமே ஒரு இன்னைக்கு நானே கூட இப்படி இருக்கேன், நாளைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு இதுக்குள்ள இதுல திட்டம் ஒன்று இருக்கு. அதனால வந்து என்ன அப்படின்னா புரட்சி தலைவர் கூட இருந்தும், புரட்சி தலைவர் அம்மா கூட இருந்தும், அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடம் இருந்து ரொம்ப சீரும் சிறப்புமாகவும் அண்ணனை வந்து வலுப்படுத்தி இந்த ஆண்டில் வந்து அண்ணனை 2026ல வந்து முதலமைச்சராக வழிநடத்துவோம் என்று உறுதியாக சொல்கிறேன். அம்மா நாம வாழ்க, புரட்சி தலைவர் ஐயா நாம வாழ்க. எடப்பாடியார் நாங்க உறுதியாக 2026ல அவரை சட்டமன்றத்தில் மீண்டும் ஆட்சியில் மலர எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நாங்க சரியாக பயன்படுத்தி இந்த ஆட்சியில் அவரை உட்கார ஐயா இபிஎஸ் ஐயா ஆட்சி வந்து
ஜெயலலிதா அம்மா ஆட்சி மாதிரி ரொம்ப பொறுமையாகவும் எல்லாத்துக்கும் மக்கள், ஏழை எளிய மக்கள், எங்களை போல இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து நல்ல எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் போக்குற அளவுக்கு இருந்துச்சு. வேலை வாய்ப்பு இருந்துச்சு. மடிக்கணினி, பள்ளியில் இருந்த அரிசி விலை, எண்ணெய் விலை, கேஸ் விலை இதெல்லாம் கம்மியா இருந்துச்சு. சொத்து வரி, ஈபி வரி எல்லாம் கம்மியா இருந்துச்சு. மக்கள் இந்த அளவுக்கு பதட்டமா இல்லை. திமுக அரசு ஆட்சியில ரொம்ப மக்கள் நாள்தோறும் பதட்டமாவே இருக்காங்க. அவங்க நாள்தோறும் ஒரு நாளைக்கு இங்க இருந்து வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு வரணும்னா 500 ரூபா செலவாகுது. ஆனா ஐயா ஆட்சியில் அந்த அளவுக்குலாம் செலவு இல்லை. நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. பழையபடி ஐயா ஆட்சி வந்தாதான் எங்க கஷ்டமெல்லாம் தொலையும். நிறைய மக்கள் எங்கள்கிட்ட நாங்கள் போற இடத்துல எல்லாம் கேட்பாங்க, இவ்வளவு விலை விற்குது. ஆனா யாரு வாயிலுமே திமுகவுக்கு ஓட்டு போடணுமா எல்லாருமே திமுக வைறாங்க. ஐயா இபிஎஸ் ஐயா ஆட்சி வந்துச்சுன்னா நல்லபடியா எல்லாமே பழையபடி வந்துடும். ஐயா பொங்கல் திட்டத்து வர பொங்கலுக்கே ஐயா அவ்வளவு காசு கொடுத்தாரு. நீங்க இது பொங்கல் காசு கொடுத்தாதே எல்லாமே இருந்துச்சு. ஐயா வந்தாருன்னா 5000 ரூபா கூட கொடுப்பாரு. இபிஎஸ் ஐயா வந்தாருன்னா மக்களுக்கு கண்டிப்பா விடியல் ஆட்சி. இந்த விடியல் ஆட்சி போக்குறதுக்கு இபிஎஸ் ஐயா வந்ததே ஆகும். திமுக மாதிரி அராஜகம், கட்ட பஞ்சாயத்து அராஜகம், கந்துவட்டி இது எல்லாம் இந்த கொடுமையெல்லாம் இந்த ஆட்சியில் இருக்கு. ஆனா இபிஎஸ் ஐயா ஆட்சியில் எதுவுமே இல்லை. போலீஸ்க்கு அதிகாரத்தை கொடுத்து நல்லபடியா ஆட்சி நடத்தினாங்க. ஆனா இந்த திமுக ஆட்சியில யாருக்குமே அதிகாரம் இல்லை. அவன் மட்டும்தான் விடியல். திமுக அரசு, திமுக ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும்தான் விடியல ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியல் இல்லை. இபிஎஸ் ஐயா வந்தாதான் மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஸ்டாலின் இந்த 2026 வீட்டுக்கு அனுப்புறதுதான் எங்களோட கடமை. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பி இபிஎஸ் ஐயாவை 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்க வச்சு அவரை முதல்வர் ஆக்குறதுக்கு நாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி இளைஞருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். ஆத்தூர் தொகுதி ஐயம்பாளையத்திலிருந்து நாங்க வந்திருக்கோம். எங்களை மாதிரி இளைஞர்களை ஊக்குவிச்சு அமைச்சர் ஐயா நத்தம் விஸ்வநாதன் ஐயாவோ, திண்டுக்கல் சீனிவாசன் ஐயாவோ எங்களுக்கு இளைஞர்களுக்கு அவ்வளவு உறுதுணையா இருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலமா இருக்காங்க. அதனால நாங்க இறங்கி நல்லா வேலை செய்ய முடியுது கட்சிக்காண்டி. கண்டிப்பா இந்த வர எலெக்ஷன்ல 200க்கு 200 தொகுதிக்கு மேல ஜெயிச்சு ஐயாவை முதல்வர் ஆக்குறது எங்களோட கடமை. எங்க குடும்பமே நாங்க பரம்பரை ஏடிஎம்கே காரங்க. ஐயாவுக்காண்டி இன்னும் பாடுபட்டுக்கிட்டே எங்க தாத்தா ஏடிஎம்கேல இருந்தாரு. அடுத்து எங்க அப்பா, இப்ப நாங்க வந்திருக்கோம். பரம்பரை ஏடிஎம்கே இருந்துதான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சாகுற வழிக்கு உழைப்போம். ரெட்டையிலே ஜெயிக்க வச்சு நாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஐயா எப்படி எங்களுக்கு எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் இபிஎஸ் ஐயா காப்பாத்துறாரோ அது மாதிரி எங்களுக்கு 1000 இன்னல்கள் வந்திருக்கு. ஆனால் நாங்க இந்த ரெட்டலையை விட்டு போக மாட்டோம்னு நாங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க ஊரே திமுகதே. ஆனா நாங்க பூரா ஏடிஎம்கேல சப்போர்ட் பண்ணி இப்ப பூரா அடிச்சு எல்லாத்துக்கும் ஓட்டு வாங்கி எங்களுக்கு பூரா இந்த தடவை நாங்க பாருங்க ஆத்தூர் தொகுதியில் எவ்வளவு ஓட்டு வாங்கி காட்டுறோம்னு பாருங்க. கண்டிப்பா ரெட்டலைக்காண்டி நாங்க கண்டிப்பா உறுதுணையா உழைப்போம். அம்மாவுடைய ஆட்சிக்கு அப்புறம் எடப்பாடி ஐயா அதை பின்பற்றி வழிநடத்தி சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு. அதோடைய மக்களுடைய ஆட்சியுடைய அவருடைய விருப்பத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அம்மாக்கு அப்புறம் அவருடைய ஆட்சி மீண்டும் வருவதற்காக உழைக்கிறதுக்காக எல்லாரும் பாடுபட்டு முன்னேற்றமாக இருக்கிறோம். எங்கள் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமாரனை, வடசென்னை மாவட்ட செயலர், அதை நான் மகளிர் அணி மாவட்ட செயலாளர். நாங்கள் திருவிக நகர் தொகுதிக்காக நாமினேஷன் பண்ண வந்திருக்கோம். அவர் எடப்பாடியார் வருவதற்காக அதாவது நாங்கள் பாடுபட்டு உழைப்போம். எங்களுடைய கோரிக்கையை அவர் வருவதற்காக, அம்மாவுக்கு அப்புறம் அவர் மீண்டும் வரணும் என்ற கடவுளை வேண்டி நாங்கள் எல்லாரும் வழிநடத்தி வேலை செய்வோம். என்றைக்கும் ஒரே நிலையோட அவர் பின்னாடி தான் நாங்கள் இருப்போம். எங்கள் மாவட்ட செயலாளர் எதை பின்பற்றாரோ அது பிரகாரம் நாங்கள் நடப்போம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் அண்ணன் என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் எடப்பாடி ஐயாக்கு நாங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக என்றைக்கே இருக்கோம். நடு ராத்திரியில் கூப்பிட்டு எங்களை எந்த வேலை செய்ய சொன்னாலும் ஏதாவது உழைப்போம். அதுக்கப்புறம் மக்களுடைய ஆதரவு அவருக்காக இருக்கு. மக்களுடைய நன்மைகளை அவர் செஞ்சதை இப்போ மறக்க முடியல. திமுக ஆட்சியில் அவங்கள கேவலமாக பேசிட்டு ஐயாவை தூக்கி பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு நாடு இருக்கு. மக்கள் யாரும் அவங்கள விரும்பலை. 10 ரூபாய்க்கும் ஏதோ கேவலமாக பேசுகிற ஒரு ஆட்சியாக தான் அவங்களுடைய ஆட்சியாக இருக்குதே தவிர நம்மளுடைய ஆட்சி அம்மாவுக்கு பிரகாரம் நம்ம ஐயா சிறப்பாக நடத்தி அந்த பஸ்ஸெல்லாம் கேவலமாக பேசுகிற அளவுக்கு தான் இன்னைக்கு மக்கள் கேவலமாக அவங்க இருக்கிறதோடைய இறந்த போயிடலாம். அந்த அளவுக்கு அவங்க ஒரு கேவலமாக இருக்கிறாங்க திமுகவில். ஆனால் இந்த மாதிரி ஒரு மேயரை எந்த உலகத்துலையும் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய வருமானத்துக்காக வச்சிருக்காங்க. எங்களுடைய ஆட்சியில், அம்மா ஆட்சியில் எத்தனை மேயர் இருந்தாலும் அத்தனை மேயருக்கும் அம்மாவுடைய பாதுகாப்பில் அவங்க பயந்து வழி நடத்துனாங்க. அப்போ நான் முன்னாள் கவுன்சிலராக இருந்தேன் 2001. அது பிரகாரம் நாங்கள் அம்மாவுடைய சொல்லுக்கு பிரகாரம் கட்டுப்பட்டு இன்னைக்கே இருக்கோம், அன்னைக்கே இருக்கிறோம், எப்பவுமே இருப்போம். இது பிரகாரம் நாங்கள் ஐயா மீண்டும் லேப்டாப்பு, சைக்கிள் இதெல்லாம் இன்னும் அதிகமாக தான் செய்யறதுக்காக இருக்கிறத தவிர எந்த ஒரு குறையும் இருக்காது இனியும்.
மக்களுடைய விருப்பம் பிரகாரம் எங்கள் ஐயா நடந்துப்பார். வெற்றி தமிழகமாக இருக்கும். வெற்றியை நாங்கள் முறை கொண்டு அம்மாவுடைய பாதத்தில் எங்கள் ஐயாவும் சேர்ப்பார். அதுக்கு ஐயாவுக்கு பிரகாரம் நாங்களும் சேர்ப்போம். எங்கள் மாவட்ட செயலாளர்களும் உழைப்பாங்க. இதுதான் எங்களுடைய கொள்கை. இனி வரப்போகிற ஆட்சி பொற்கால ஆட்சி. புரட்சி தலைவருடைய ஆட்சியும் அம்மாவுடைய ஆட்சியும் புரட்சி தமிழருடைய ஆட்சியும் மீண்டும் வரப்போகிறதுக்காக இன்னும் ஒரு சில நாட்கள் தான் காத்திருக்கோம். அந்த நாட்களுக்காக மக்கள் வருகைக்காக இன்னைக்கு அடிச்சு கொண்டு லைனில் நின்று நாங்கள் முன்னேற்றமாக உற்சாகத்தோடு தான் இருக்கிறோம். மக்கள் நாங்கள் ஐயாக்காக அம்மாக்காக இந்த ஐயா வளர்த்து தான் தலைவர் வளர்த்து தான் அம்மா வளர்த்து இன்னைக்கு ஐயா வளர்க்குறாரு. ஐயாக்காக எங்கள் உயிரையே கொடுக்க இன்னைக்கு நாங்கள் தியாகத்தோட செயல்படுவோம். இன்றைக்கே இல்லை என்றைக்கே செயல்படுவோம். ஐயாவுடைய கொள்கையை நாங்கள் மனசார நிறைவேற்றுவோம். மக்கள் அதுக்காக அயராத பாடுபடுவோம். இனியும் இந்த தலைமை கழகத்தை அம்மாவா தலைவரும் தூக்கி நடத்துந்து எங்கள் ஐயா தூக்கி நடத்துறாரு. அவருக்காக எல்லா இணைந்த கை கொடுக்க மக்கள் அனைவரும் நாங்கள் காத்திருக்கோம். அதிமுக அதிமுக சார்பாக எங்கள் மகளிர் அணி சார்பாகவும் எங்கள் மாவட்ட செயலர் ஜெயக்குமார் அண்ணன் சார்பாகவும் என்னுடைய வார்த்தைகளில் எந்த ஒரு இருந்தால் மன்னிச்சுக்குவோம். ஆனால் சிறப்பான ஆட்சியை கொண்டு வர போகிறது அதிமுக தான், அதிமுக தான், ரெட்டால தான் இனியும் பேசும். திமுகவை தூக்கி குப்பையில் போட்டாங்க. ஏலத்தில் இருக்குது. அந்த ஏலத்தை எடுத்துக்கோ காயிலாங்கல்ல விலை போவாது. அந்த விலை போவாத ஆட்சிக்கு இனியும் ஒரு காலம் கிடையாது. தமிழகத்தில் எடப்பாடியார் ஐயாவுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி. தங்க கட்டிக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கோ அந்த மாதிரி அதிமுகவுக்கு என்னைக்கு மதிப்பு உண்டு. அந்த மதிப்பை தூக்கி நிறுத்த நாங்கள் கடைக்கோடி தொண்டன்னு காத்திருக்கோம். எங்களுடைய ஆசை எங்கள் ஐயா மீண்டும் எங்கள் அம்மாவுடைய கொள்கையோ தலைவருடைய கொள்கையோ நிறைவேற்றுவார். இது சத்தியம். தலைமை கழகத்திலேருந்து அம்மாவுடைய ஆணைக்கு அப்புறம் நடத்துவார். சிறப்பாக இருக்கும். மக்கள் விரும்புகிறபடி செய்யறதுக்காக காத்திருக்காரு. இன்னைக்கு கூட 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் அவனுக்கு எவ்வளோ தருவானுங்க தரமாட்டானுங்கன்றது தெரியாது. ஏன்னா போறானுங்க. மூட்டையை கட்டியாச்சு, தோல்ல சுமக்குறானுங்க. அந்த பாவம் மூட்டை மக்களுடைய பாவம் மூட்டை. ஆனா இனி அவனுக்கு விளங்கவும் மாட்டானுங்க. திருப்பி திமுகன்ற ஒரு ஆட்சிக்கு அவனுக்கு பேரே கிடையாது. அழிஞ்சு போச்சு. அதிமுக தான், அதிமுக தான், அதிமுக தான். அந்த கொள்கையை நிறைவேற்ற நாங்கள் 1000 பாடுபடுவோம். எங்கள் மாவட்ட செயலர் என்ன சொன்னாலும் நாங்கள் அது கட்டுப்படுவோம். அதன் பிரகாரம் வடசென்னை தெற்கு மாவட்டம் ஜெயக்குமார் அண்ணன் என்ன ஒரு சிறப்பாக நடத்தின்னு அவர் சொல்ற ஆணையை நாங்கள் நிறைவேற்றுறோம். அன்னதானம், பொருட்கள் மக்களுக்காக என்ன அவருடைய தலைவர் பிறந்தனால அம்மா நினைவுனால எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்றதுக்காக அவர் சொல்ற பிரகாரம் அனைத்தையும் நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். திமுக நகர் சார்பாக வடசென்னை முழுவதும் ஆர்கே நகர் ராயபுரம் அத்தனை பேரும் நாங்கள் சிறப்பாக அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு 4 பகுதி செயலாளரும் ஒழித்துக்கு வந்து தான் இருக்கிறாங்க. 4 மகளிர் அணி செயலாளரும் ஒழிச்சுன்னு தான் இருக்கிறோம். எங்கள் மாவட்ட செயலர் தலைமைக்கு எதுக்கும் நாங்கள் அசந்து போக மாட்டோம். இன்னும் நாங்கள் சிறப்பாக செய்யறதுக்காக காத்து கொண்டு இருக்கோம். அந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு இன்னும் ஒரு 40 நாட்களா 30 நாட்களா தெரியாது. அது ஒழியும் போது நாங்கள் சிறப்பாக கொண்டாட போறோம். நரகாசுரனை அழிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த நேரத்துக்காக சிறப்பாக காத்து கொண்டு இருக்கோம். நீங்க பார்க்க தான் போறீங்க, நாங்க ஜெயிக்க தான் போறோம். அம்மாவோட ஆட்சி ஏழை எளிய மக்கள் மற்றும் அடுத்தர குடும்பங்களுக்கான ஆட்சியாக இருந்தது. அதையே தொடர்ந்து எடப்பாடியாரும் பின்பற்றி வந்தார். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது, குறைபாடும் கிடையாது. அந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று தமிழகத்தில் எல்லா கிராம மக்களும் நகரங்களிலும் பேசப்படுகிறார்கள். அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி தான் என்று கூறுகிறார்கள். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. நான் விருதுநகர் மாவட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ. என் பேர் வரதராஜன். கழகப்பணி சிறப்பாக எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே எங்கள் மாவட்டத்தில் மனு தாக்கல் செய்திருக்காங்க. மேற்கு மாவட்டம் அவர் நம்ம ராஜேந்திர பாலாஜி அவர் கேடிஆர் மாவட்டத்தில் நான் இருக்கேன். மனு தாக்கல் செஞ்சுருக்கோம். நான் 4 தொகுதிக்கு பண்ணியிருக்கேன். விளாத்திகுளம் தொகுதி, அருப்புக்கோட்டை தொகுதி, விருதுநகர் தொகுதி, எடப்பாடியாருக்கு 4 மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். இவர் கவுன்சிலர், நகர கவுன்சிலர், நகராட்சி கவுன்சிலர், 5வது வார்டு கவுன்சிலர், அவர் மனு தாக்கல் செய்திருக்காரு. இவர் ரயில்வேல பணியாற்றுறாரு, அவர் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இது மாதிரி நிறையா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நல்ல ஆட்சி இருக்கு என்று கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் தான் அனைவருமே சட்டமன்ற உறுப்பினருக்கு மனு தாக்கல் பண்ணி வெற்றி பெறுவோம் என்ற நோக்கத்தில் எல்லாம் செய்திருக்கிறார். நல்லா சிறப்பாக 4.5 ஆண்டு காலமாக
அவருடைய ஆட்சி மிக ஒரு பொற்காலமான ஆட்சியாக இருந்துச்சு ஏழை எளிய மக்களுக்கு. ஆட்சி அது மீண்டும் மலர மக்கள் விரும்புகிறார்கள். எடப்பாடியார் ஜெயிப்பார் உறுதி. ஸ்டாலின் தோப்பார் அது உறுதி. வாழ்க எடப்பாடியார், எடப்பாடியார் வாழ்க, எடப்பாடியார் வாழ்க. நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார் வாழ்க. அம்மாவின் வாரிசு எடப்பாடியார் வாழ்க.